டிரான் பிக்சர்ஸ் வந்து பணத்தை கொடுக்காம இருக்காங்க, 8,39,00,000 பாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த படம் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 2D தயாரிக்கிறதா இருந்தது. சுதா கோங்கரா டிஸ்கஷன் பண்ணாங்க, அவங்களுடைய உதவியாளர்களோட டிஸ்கஷன் பண்ணாங்க. ஸோ சுதா கோங்கராக்கு ஒரு சம்பளம் கொடுக்கப்பட்டது, அது 4 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டது, 2D நிறுவனத்தால் கொடுக்கப்பட்டது. அதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி NOC வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் டிரான் பிக்சர்ஸ்க்கு இருந்தது. அதை கொடுத்துருக்காங்க. 6 கோடியை வந்து 2D நிறுவனத்துக்கு கொடுத்து தான் அவங்க வந்து NOC வந்து வாங்கியிருக்காங்க. 4 கோடி ரூபாய் சொலையா 4 கோடி ரூபாய் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சுதா கோங்கராவோட சம்பளமா கொடுத்திருக்காங்க 2D நிறுவனம். அந்த 4 கோடி ரூபாயை யார் வாங்கியிருக்கா அப்படின்னா சுதா கோங்கரா தான் வாங்கியிருக்காங்க. அது வந்து சுதா கோங்கரா பாக்கெட்டுக்கு தான் போயிருக்கு. அந்த 4 கோடி பிளஸ் செலவு 2 கோடி எல்லாம் சேர்த்து 6 கோடி ரூபாய் செட்டில் பண்ணிருக்காங்க. இந்த 4 கோடியை சுதா கோங்கராக்கு டிரான் பிக்சர்ஸ் பேசின சம்பளத்துல இருந்து கழிக்கணுமா வேண்டாமா அப்படின்னா கழிக்கத்தானே செய்யணும், அதான நியாயம். இயக்குனருக்கு தானே அந்த 4 கோடி போயிருக்கு. அந்த 4 கோடியை கழிக்கிறதுக்கு இவங்க வந்து மறுக்கிறாங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கடந்த பொங்கலுக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பில் வெளியான திரைப்படம் சிவகார்த்திகேயன் நடிப்பில் சுதா கோங்கரா இயக்கத்தில் வெளியான பராசக்தி ஜனநாயகன் ரெண்டும் ஒரே இடத்துல வெளியாகும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சில சிக்கல்களால் பராசக்தி மட்டும் தான் தனியாக வெளியானது. ஆனாலுமே எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த சூழல் அந்த படத்தோட இயக்குனர் சுதா கோங்கரா பட நிறுவனம் எனக்கு 8 கோடி ரூபாய் வந்து கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் வந்து சம்பளம் பாக்கி வச்சுட்டாங்க, அதை கொடுக்கணும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இதோட பின்னணி என்ன சார்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படம் புறநானூறுங்கிற பேரில் வந்து 2D தயாரிக்கிறதா இருந்தது. சூர்யா வந்து இதில் வந்து கதாநாயகனாக நடிக்கிறதா இருந்தது. நீண்ட நாளாக வந்து சூர்யாட்ட கதை சொல்லிட்டு சூர்யா கண்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கதையோட பின்னணி அப்படின்னா ஒரு ஹிந்தியை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு மாணவன், அவன் தான் அந்த படத்தில் ஹீரோன்னும் போது, ஸோ ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து நடித்தோம்னா சூர்யா வந்து பாம்பேயில் செட்டில் ஆயிட்டாரு. ஸோ இது நம்மளுக்கு ஏதாவது சிக்கல் உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹிந்தியை எதிர்த்து இப்போ போராடுற ஒரு மாணவன் கதாபாத்திரத்தில் இங்கே தமிழ் படத்தில் நடிச்சுட்டு அப்புறம் பாம்பேயில் போய் வந்து செட்டில் ஆயிருக்காரு அப்படின்னும் போது அங்கே ஹிந்தி தான் பேசி ஆகணும். ஸோ இது வந்து ஒரு சிக்கலை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்து நீண்ட ஆலோசனைக்கு அப்புறம் வந்து சூர்யா வந்து தவிர்த்துட்டார். அதான் உண்மை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுதா கோங்கரா வந்து இந்த கதையை யார்கிட்ட சொல்றதுன்னு முயற்சி பண்ணும்போது தனுஷ் கிட்ட அந்த கதையை சொன்னாங்க. தனுஷ் இந்த கதையை கேட்டு ஓகே மேடம் நம்ம பண்ணலாம்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஷீட் கொடுக்கறதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேல அவகாசம் கேட்டாரு. ஸோ அந்த சூழ்நிலையில தான் சிவகார்த்திகேயன் வந்து பாத்தீங்கன்னா சுதா கோங்கரா கிட்ட இந்த புறநானூறு கதை இருக்கு, அது நல்ல கதை, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல போராடுற ஒரு மாணவனோட கதைன்னும் போது ஒரு பவர்ஃபுல்லான கதை. அது இல்லாம சுதா கோங்கரா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இறுதி சுற்று, சூரரை போற்று நல்ல படங்களை கொடுத்த நல்ல இயக்குனர் அப்படின்னும் போது அதுல நடிச்சா நமக்கு ஒரு பெரிய மைலேஜா இருக்கும்னு சிவகார்த்திகேயனே வந்து சுதா கோங்கராவை தொடர்பு கொண்டு இந்த கதையை எனக்கு சொல்ல முடியுமா, நான் நடிக்கிறேன்னு சொன்னப்ப சுதா கோங்கரா சிவகார்த்திகேயன் அந்த கதையை சொல்லி அப்படிதான் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிச்சது. யார் தயாரிப்பாளர் அப்படின்னும் போது சிவகார்த்திகேயன் ஆல்ரெடி டான் பிக்சர்ஸ்க்கு வந்து தேதி கொடுத்திருந்தாரு. டான் பிக்சர்ஸ் கதையை கேட்டுட்டு அவங்க வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. டான் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேனரா வந்து சினிமா துறைக்கு வந்தவங்க, நிறைய படங்கள் எடுக்கணுங்கிற ஒரு பிளான்ல வந்தவங்க, ஒரு சில படங்கள் தயாரிச்சாங்க. தனுஷோட இட்லி கடை படம்லாம் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல தயாரிச்சாங்க. அப்புறம் சிம்பு வச்சு ஒரு படம் சிம்பு 49 வந்து பூஜை போட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சில சிக்கல் காரணமா அந்த படம் வந்து டிராப் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது புறநானூறுங்கிற அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பராசக்தியா வந்து கலர் மாறிச்சு. உண்மையாலுமே ஒரு நல்ல ப்ராஜெக்டா பார்க்கப்பட்டது. பெரிய தயாரிப்பு நிறுவனம், சுதா கோங்கரா நல்ல இயக்குனர், சிவகார்த்திகேயன் ஒரு பிரபலமான நடிகர்னும் போது ஒரு நல்ல படமா வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. படம் வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணப்ப ப்ரொடக்ஷன்ல வந்து சில சிக்கல்கள் இருந்தது தயாரிப்பாளருக்கு. அதாவது வந்து சுதா கோங்கரா சொன்ன கதை, சுதா கோங்கரா சொன்ன பட்ஜெட் அதை வந்து பல மடங்கு வந்து தாண்டிட்டாங்க. ப்ரொடக்ஷன் வந்து செலவு வந்து ஓவர் ஆனதுனால அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தை வந்து எப்படி சொல்ற வியாபாரத்துல வந்து லாபத்தை எடுக்க முடியல. லாபம்னு சொல்லவே முடியாது, நஷ்டம்னு சொல்றாங்க. அந்த தயாரிப்பு நிறுவனம் வந்து எங்களுக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நஷ்டம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது பெரிய ப்ராஜெக்ட், நிச்சயமா ஒரு நல்ல லாபகரமான ப்ராஜெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் தயாரிப்பு நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனா சுதா கோங்கரா வந்து
சொன்னபடி படத்தை முடிக்கல, நீண்ட நாட்களா படப்பிடிப்பு நடத்தினது, பட்ஜெட்டை வந்து ஹைக் பண்ணது, இந்த வகையில படம் வந்து எதிர்பார்த்த மாதிரியும் இல்லை. அதுவும் நம்ம பேசணும். ஏன்னா படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிச்சு, பேசப்பட்டது. ஜனநாயகன் படத்துக்கே பாத்தீங்கன்னா போட்டியா இந்த படம் பராசக்தி வருது அப்படின்னும் போது ஒரு பெரிய ஹைப் இருந்தது. ஆனா பொங்கல் ஹாலிடேஸ் 10 நாள் தொடர்ந்து ஹாலிடேஸ் இருந்தது, ஜனநாயகன் படம் வரல. இது ஒரே ஒரு படம் தான் வந்தது. இருந்தாலும் இந்த படம் வந்து பெருசா ஓடல, பெருசா கலெக்ட் பண்ணல. இந்த படம் வந்து எப்படி சொல்றது, பெருசா விமர்சனத்துக்கு உள்ளானது. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவரேஜான படம் தான் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையா அதுதான். நாமளும் வந்து பேசியிருந்தோம் அந்த நேரத்துல, இதை விட பெட்டரா வந்து பண்ணியிருக்கலாம்னு நம்ம பேசியிருந்தோம். பட் என்னன்னா ஒரு படைப்பு, அது ஒரு படைப்பாளி உருவாக்கும் போது சில நேரங்கள்ல அந்த கால்குலேஷன் வந்து மிஸ் ஆகி அந்த படைப்பு வந்து தப்பா போயிடும். அப்படிதான் வந்து ஒரு லாபம் இல்லாத படமா தயாரிப்பு நிறுவனத்துக்கு அமைஞ்சு போச்சு. படமும் பெரிய பேசப்படாத படமா போச்சு, வெற்றி படம் இல்லாம போச்சு. ஸோ இந்த நேரத்துல இப்ப வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் கிட்டத்தட்ட ஜனவரிக்கு அப்புறம் இப்ப ஜூலைல வந்து நம்ம நிக்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுதா கொங்கரா கோர்ட்ல ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க. டான் பிக்சர்ஸ் மேல ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க. அந்த வழக்கு அதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, நான் இந்த மாதிரி வந்து பராசக்தி படம் டைரக்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு சம்பளம் பேசப்பட்டது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 கோடி ரூபாய் பேசப்பட்டதா சொல்றாங்க. அந்த தகவல் மட்டும் நமக்கு சரியா தெரியல. சோ அந்த சம்பளத்துல வந்து எனக்கு 8 கோடியே 39 லட்சம் வந்து பாக்கி வச்சுட்டாங்க. நான் 6 மாசமா தொடர்ந்து வந்து அந்த சம்பள பாக்கியை கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனா வந்து அவங்க வந்து சம்பளத்தை வந்து பாக்கியை வந்து திருப்பி தர மாட்டேங்கிறாங்க, தர மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 8 கோடியே 39 லட்சம் பாக்கி சம்பளம் எனக்கு தரணும். அது தராம பாத்தீங்கன்னா டான் பிக்சர்ஸ் வந்து இப்போ வந்து இதய முரளி படம் எடுத்துட்டு இருக்காங்க. அதர்வா முரளி வந்து ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தை வந்து வெளியிடக்கூடாது. அந்த படம் வந்து ரெடி ஆயிடுச்சு, விரைவில் வெளியிட போறாங்க. சோ அந்த படத்தினுடைய வெளியீட்டுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட் வந்து இந்த மனுவை ஏற்றுக்கொண்டு எந்த முடிவும் எடுக்கல, இப்போதைக்கு எந்த முடிவும் எடுக்கல. அவங்க வந்து 8ஆம் தேதி ஜூலை, இந்த மாசம் 8ஆம் தேதி வந்து இந்த வழக்கை தள்ளி வச்சிருக்காங்க. டான் பிக்சர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இப்படி ஒரு வழக்கு உங்க மேல தொடுக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, விளக்கம் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. பொதுவா எப்படின்னா ஒரு வழக்கு தொடுக்க போறாங்க அப்படின்னா வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவாங்க. வக்கீல் நோட்டீஸ்ன்றது எதுனா ஒரு இன்டிமேஷன், அதாவது இந்த மாதிரி வந்து என்னுடைய கட்சிக்காரருக்கு நீங்க வந்து சம்பள பாக்கி வச்சிருக்கீங்க பராசக்தி படத்துல 8 கோடி 39 லட்சம், அதை நீங்க தரலைன்னா நாங்க கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும்னு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவாங்க. அது முன்னெச்சரிக்கை. அதாவது வழக்கு தொடுக்கிறதுக்கு முன்னாடி வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறதுங்கிறது ஒரு ப்ரொசீஜர். அதை வந்து சுதா கொங்கரா ஃபாலோ பண்ணல, நேரடியாவே கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. நேரடியா கோர்ட்டுக்கு போலாமா அப்படின்னா போலாம். ஆனா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சு போகும்போது என்ன ஆகும்னா, அந்த தயாரிப்பு நிறுவனம் இவங்களை கூப்பிட்டு பேசுவாங்க, ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம். கோர்ட்டு போறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து செட்டில் பண்ணிருக்கலாம். அது நடக்காத அளவுக்கு பாத்தீங்கன்னா சுதா கொங்கரா வந்து கோர்ட்டுக்கு நேரடியா போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது என்ன காரணம் வந்து டான் பிக்சர்ஸ் வந்து பணத்தை கொடுக்காம இருக்காங்க, 8 கோடியே 39 லட்சம் பாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த படம் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா 2D தயாரிக்கிறதா இருந்தது. அந்த 2D தயாரிக்கிறதா இருந்ததுனால அங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஷன் போச்சு. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல 2D காண்டி பாத்தீங்கன்னா சுதா கொங்கரா டிஸ்கஷன் பண்ணாங்க, அவங்களுடைய உதவியாளர்களோட டிஸ்கஷன் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு இயக்குனரோட உதவியாளர்கள்னா 2-3 பேர்லாம் கிடையாது, 10-15 பேர் இருக்காங்க. சோ சுதா கொங்கராக்கு ஒரு சம்பளம் கொடுக்கப்பட்டது. அது 4 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டது, 2D நிறுவனத்தால கொடுக்கப்பட்டது. அது இல்லாம இந்த உதவியாளர்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த 1 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா அவங்களுடைய உழைப்புக்கான ஒரு ஊதியம் கொடுத்திருப்பாங்க. அது இல்லாம டிஸ்கஷன் பேர்ல சாப்பிட்டது, ஏசி ரூம் எல்லாமே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா கட்டி NOC வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் டான் பிக்சர்ஸ்க்கு இருந்தது. அதை கொடுத்திருக்காங்க. 6 கோடியை வந்து 2D நிறுவனத்துக்கு கொடுத்துதான் அவங்க வந்து NOC வந்து வாங்கியிருக்காங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த 6 கோடி ரூபாயில 2 கோடி ரூபாய் இதர செலவுகள்னு வச்சுக்கோங்களேன், உதவியாளர்களுக்கு கொடுத்த சம்பளம், அப்புறம் டிஸ்கஷனு, சாப்பிட்டது வச்சது, ரூமு எல்லாம் எடுத்துக்கிட்டா கூட 4 கோடி ரூபாய், சொலையா 4 கோடி ரூபாய் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சுதா கொங்கராவோட சம்பளமா கொடுத்திருக்காங்க 2D நிறுவனம். அந்த 4 கோடி ரூபாயை யார் வாங்கியிருக்கா அப்படின்னா சுதா கொங்கரா தான் வாங்கியிருக்காங்க. அது வந்து சுதா கொங்கரா பாக்கெட்டுக்கு தான் போயிருக்கு. அந்த 4 கோடி பிளஸ் செலவு 2 கோடி எல்லாம் சேர்த்து 6 கோடி ரூபாய் செட்டில் பண்ணிருக்காங்க. இப்ப இவங்களுக்கு ஒரு சம்பளம் வந்து பேசுனாங்க இல்லையா, அந்த சம்பளத்துல இருந்து இந்த 4 கோடியை கழிக்கணுமா வேண்டாமா? ஏன்னா இது
அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராஜெக்டுக்கான டேக் ஆஃப் பண்ணி எடுக்க வேண்டிய கட்டாயம், என்ஓசி வாங்க வேண்டிய கட்டாயம், அதனால அவங்க வந்து அதுக்கான பணத்தை 2D கொடுத்துருக்காங்க போது 6 கோடியில 4 கோடி வந்து சுதா கோங்கராக்கு தான் போயிருக்கு, சம்பளமா போயிருக்குன்னு போது அந்த படமே சுதா கோங்கரா பண்ணல, இந்த புறநானூறுங்கிற படமே பண்ணல, டிஸ்கஷன் மட்டும் தான் பண்ணாங்க. ஸோ டிஸ்கஸ் பண்ண படம் அப்படியே அந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வந்து டான் பிக்சர்ஸ்க்கு பண்ணாங்க. ஆல்ரெடி ரெடியா இருந்த ப்ராஜெக்ட், டிஸ்கஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு, அதுக்கு தான் அவங்க வந்து காசு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த 4 கோடியை சுதா கோங்கராக்கு டான் பிக்சர்ஸ் பேசின சம்பளத்துல இருந்து கழிக்கணுமா வேண்டாமா அப்படின்னா கழிக்கத்தானே செய்யணும், அதான நியாயம். இயக்குனருக்கு தானே அந்த 4 கோடி போயிருக்கு. அந்த 4 கோடியை கழிக்கிறதுக்கு இவங்க வந்து மறுக்கிறாங்க. எனக்கு வந்து 8,39,00,000 கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அவங்க 4 கோடியை கழிச்சிட்டு நீங்க வந்து மீதி சம்பளத்தை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சம்பள விஷயத்துல முதல்ல அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த 4 கோடி மைனஸ் பண்றதா இல்ல அதை இன்க்ளூட் பண்ணி சம்பளம் கொடுக்கறதா அப்படின்னு. அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது போடாதனாலதான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா தெளிவா அதுல வந்து அக்ரிமெண்ட்ல இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இந்த பிரச்சனை வராம கோர்ட்டுக்கு சுதா கோங்கரா வந்து போயிருக்க முடியாது. சோ கோர்ட்டுக்கு சுதா கோங்கரா தைரியமா போயிருக்காங்க எனக்கு சம்பளம் பாக்கி அப்படின்னா, அவங்க அக்ரிமெண்ட் போட்ட அந்த சம்பளம் மட்டும்தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த சம்பளம் அக்ரிமெண்ட் போட்டதுல 6 கோடி ரூபா நாங்க என்ஓசி காண்டி கொடுத்தோம், அதுல 4 கோடி ரூபா உங்களோட சம்பளமா வந்து இருக்கு, அதை நாங்க இங்க கழிச்சுப்போம் அப்படின்னு குறிப்பிட்டு இருந்தாங்கன்னா இவங்க கோர்ட்டுக்கே போயிருக்க முடியாது. அதுதான் நடந்திருக்கும். ஆனா அவங்க குறிப்பிட்டு அக்ரிமெண்ட் போடல அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு சம்பளம் மட்டும் பேசி அது அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ இருக்கிற பணம், அதாவது வந்து முன்தொகை கொடுப்பாங்கல்ல, கொடுத்துட்டே வந்திருக்காங்க ஷெட்யூல் பேமெண்ட். கடைசியா நிக்கிற பணத்துல இந்த பிரச்சனை வந்துருச்சு. அதாவது அந்த பணத்தை கழிச்சுட்டு நாங்க கொடுப்போம்னு அவங்க சொல்றாங்க, இல்ல அந்த பணத்தை கழிக்க கூடாது, அதை கழிக்காம நீங்க கொடுக்கணும்னு இவங்க சொல்றாங்க. சோ மொத்தத்துல இதுதான் பஞ்சாயத்து. அதாவது டான் பிக்சர்ஸ் சார்பா பல தடவை வந்து சுதா கோங்கராவை தொடர்பு கொண்டு நாங்க உங்களுக்கு வந்து பணத்தை தரோம், ஒரு பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. ஆனா சுதா கோங்கரா வந்து மறுத்திருக்காங்க. சோ இப்போ வந்து வழக்கு வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கு. சோ இதே முரளி படத்தை வந்து எப்படி சொல்றது, அனுமதிக்க கூடாது, இந்த பணத்தை கொடுக்காம தடை பண்ணணும்னு சொல்லி கோர்ட்ல அவங்க வந்து மனு போட்டிருக்காங்க. 6 மாசமா இவங்க ஏன் அமைதியா இருந்தாங்க? 6 மாசமா பேச்சுவார்த்தை நடந்ததா இல்ல அதுக்கு பின்னாடியில வேற ஏதாவது காரணங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல 6 மாசமா வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதாவது ஜனவரி மாசம் நீங்க இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. நியாயமா பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து டைரக்டர் மற்ற டெக்னீஷியன்ஸ்க்குலாம் பேமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க, ரிலீஸ்க்கு முன்னாடி கொடுத்துருவாங்க. யாரா இருந்தாலும் ரிலீஸ்க்கு முன்னாடியே வாங்கிடுவாங்க. ஆனா இங்க என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியல. இந்த பஞ்சாயத்து அப்ப இருந்தே இருந்ததா, அதனால இவங்க ஒண்ணு கேட்க அவங்க ஒண்ணு கேட்க அது வந்து நீண்டுகிட்டே போச்சான்னு நமக்கு தெரியல. அது இல்லாம பாத்தீங்கன்னா அந்த பராசக்தி படம் கொஞ்சம் சென்சார்லயும் பிரச்சனை இருந்தது. அது கடைசி நேரத்துல தான் வந்து சென்சார் கிடைத்தது. அதாவது ரிலீஸ் தேதிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் சென்சார் கிடைத்தது. அப்படின்னும் போது அந்த பதட்டத்துல இருந்தாங்களா தயாரிப்பு நிறுவனம், இயக்குனர் 2 பேருமே அப்படி இருந்தாங்களா? பெரிய நிறுவனம் நம்ம பேசுற சம்பளத்தை கொடுத்துருவாங்கன்னு அவங்க நினைச்சாங்களா, டைரக்டர் நினைச்சாங்களா? இல்ல வந்து இந்த 4 கோடியை கழிச்சுட்டு கொடுத்தா அவங்க சம்பளத்தை வாங்கிப்பாங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு டான் பிக்சர்ஸ் வந்து நினைச்சாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை வந்து நடந்தது அப்படிங்கிறது தான் உண்மை. பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்திருக்கு. சுதா கோங்கரா சார்பா சில பேர் வந்து தயாரிப்பு நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. தயாரிப்பு நிறுவனம் நம்ம சொன்னதுதான் வந்து சொல்லியிருக்காங்க, அதை கழிச்சுட்டு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிச்சு சூர்யா அவர்கள் விலகினதுக்கு அப்புறமா 1 வருஷம் தள்ளி தான் வந்து இந்த ப்ராஜெக்டை கையில் எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ ஒருவேளை டான் பிக்சர்ஸ் உள்ள வரலன்னா இந்த படம் வந்திருக்குமா இது வரைக்கும் அப்படிங்கிறதே பெரிய டவுட் தான். எடுத்திருப்பாங்களே அப்படிங்கிற டவுட் தான். எவ்வளோ வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு எதிராக வழக்கு போறதை எப்படி எடுத்துக்கிறது? அது மட்டும் இல்லாம சொன்ன பட்ஜெட்டை தாண்டி அதிக பட்ஜெட்டை இழுத்து விட்டுருக்காங்க. படத்துலயும் இவங்க மேல நிறைய மிஸ்டேக் இருக்கு, அதனாலதான் படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறல. ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறது? இவங்க மேல தப்பு வச்சுக்கிட்டே இவங்க கோர்ட்டுக்கு போறாங்க இல்லையா? சரி, இவங்க வந்து ஒரு டைரக்டர், இவங்க வந்து இறுதி சுற்று, அப்புறம் சூரரை போட்டு நல்ல வெற்றி படங்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு பெண் இயக்குனர், பொதுவாக பார்த்தீங்கன்னா பெண் இயக்குனர்கள் யாருமே பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததில்லை. ஆனால் சுதா கோங்கரா அந்த தடைகள்லாம் உடைச்சு வந்து பெரிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு படங்களை எடுக்கக்கூடிய நல்ல சிறந்த இயக்குனர் தான். அதுலாம் நம்ம எந்த மாட்டுக்கருத்துமே எந்த காலத்திலையுமே சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ப்ராஜெக்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறுன்னு ஆரம்பிச்சு அது சூர்யா கிட்ட சொல்லி அது நீண்ட காலமாக வந்து அங்கேயே வந்து கிடப்பில் கிடந்து அதுக்கப்புறம் அது இல்லைன்னாயி அதுக்கப்புறம் டான் பிக்சர்ஸ் வந்து அந்த படத்தை பண்ண வந்தாங்க. பொதுவாக டான் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல பொருட்செலவுல நல்ல ரிச்சா வந்து அந்த ப்ரமோஷனுக்கே பல கோடிகள் செலவு பண்ணாங்க. ஆமா, நீங்க வள்ளுவர் கோட்டத்துல பாத்தீங்கன்னா பப்ளிசிட்டி, அதாவது ரிலீஸ்க்கு முன்னாடி ப்ரீ பப்ளிசிட்டியே பாத்தீங்கன்னா பயங்கரமா செலவு பண்ணாங்க. சோ எல்லாம் நடந்தது. அந்த படத்துக்கு ஒரு பெரிய பேர் கிடைச்சது, பெரிய ஹைப் இருந்தது. எல்லாம் மீறி எப்படின்னா ஒரு படைப்பு அந்த ஒரு படைப்பாளி யோசிக்கிற மாதிரி சில நேரங்கள்ல அமையாம போயிடும். இது வந்து ரியாலிட்டி. அப்படிதான் வந்து சுதா கோங்கரா ஒரு படைப்பு அது எப்படி கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ அதை
மாதிரி அது வெளியில அவுட் வரல. சில படம் தானே உருவாக்கும் போது சில நேரங்கள்ல வந்து அந்த காட்சி எடுக்கும் போது வந்து சரியா மக்களோட கனெக்ட் ஆகாம போகலாம், சில நேரங்கள்ல நம்ம நினைக்கிற மாதிரி எடுக்க முடியாம மிஸ் ஆகி போகலாம். இதெல்லாம் ஏதோ ஒண்ணு நடந்து குழப்படி நடந்து அது வந்து அவங்க நினைச்ச மாதிரி அந்த படம் வரல. அவுட் ப்ராஜெக்ட் வந்து நல்ல ப்ராஜெக்ட், சூப்பர் ப்ராஜெக்ட், பிரமாதமா இருக்கு அப்படிங்கிற பேரை வந்து பராசக்தி வந்து ரிலீஸ் ஆகி எடுக்கலைங்கிறது தான் உண்மை. ஒரு ஆவரேஜான ரிப்போர்ட் தான் வந்துச்சு, பெரிய கலெக்ஷன் பண்ணலைங்கிறதும் ஒரு உண்மை. அப்படி இருக்கும்போது இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, சுதா கோங்கரா சொன்ன பட்ஜெட்டும் அந்த பட்ஜெட்டுக்கு பல மடங்கு வந்து ஜாஸ்தி வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து சுதா கோங்கரா பண்ணிட்டாங்க. அதனால வந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து பட்ஜெட்ல ஹைக் ஆனதுனால வியாபாரம் நினைச்ச மாதிரி பண்ண முடியல, அதனாலதான் அந்த நஷ்டம் வந்தது அப்படின்னு அவங்க சைட்ல இருந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கல இல்லையா இது வரைக்கும்? இல்ல, தயாரிப்பு நிறுவனம் அப்படி குற்றச்சாட்டை வைக்காட்டா கூட நடந்தது, இதுதான் நடந்திருக்கு. அதாவது வந்து சொன்ன பட்ஜெட்டுக்கு மேல வந்து பட்ஜெட் வந்து ஹைப் ஆயிருக்கு. அதுல வந்து தயாரிப்பு நிறுவனம் கொஞ்சம் ஷாக் ஆயிருக்காங்க. இருந்தாலும் சிவகார்த்திகேயன் ப்ராஜெக்ட் சுதா கோங்கரா டைரக்ட் பண்றாங்க, ஜிவி பிரகாஷ் வந்து இருக்காரு, ஜெயம் ரவி இருக்காரு, அதர்வா முரளி இருக்காரு. சோ பெரிய குரூ இருக்கு, எல்லாம் வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு. சோ நிச்சயமா நீ நல்ல வியாபாரம் பண்ணிடலாம், நல்லா படம் நல்லா வந்திருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. படம் நல்லா வந்திருந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா நினைச்ச மாதிரி வரலைங்கிறது தான் இங்க பிரச்சனை. அதனால வந்து பாத்தீங்கன்னா தயாரிப்பு நிறுவனத்துக்கு இந்த பட்ஜெட் வேற ஜாஸ்தி ஆனதுனால அதுல நஷ்டம் ஏற்பட்டுருச்சு, நினைச்ச வியாபாரம் நடக்கல அப்படிங்கிறாங்க. சோ ஒரு தயாரிப்பு நிறுவனம், அந்த தயாரிப்பு நிறுவனம் ஒரு நம்பி ஒரு இயக்குனரை வந்து படம் கொடுத்தாங்க. இயக்குனர் நல்ல இயக்குனர் தான், நல்ல படைப்பாளி தான், நம்ம பேசின மாதிரி. ஆனா வந்து அந்த படத்துல சில மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு படத்தை எடுத்த படைப்பாளிக்கு தான் அதுல வந்து அதிகமான அக்கறை உண்டு. அவங்க தான் அந்த அந்த எப்படி சொல்றது, தோல்விக்கு வந்து அவங்க தான் வந்து ஒத்துக்கணும். அந்த வந்து தோல்வி நம்மளால தான் ஏற்பட்டதுன்னு ஒத்துக்கணும். தயாரிப்பு நிறுவனம் பணம் போட்டாங்கல்ல, நீங்க கேட்ட பணம் எல்லாம் போட்டாங்கல்ல, அப்ப அந்த படைப்பு சரியா வரல அப்படின்னும் போது, படைப்பு மக்கள்கிட்ட போய் சரியா ரீச் ஆகலைன்னும் போது, அதை எடுத்த உங்களுக்கு அதுல பொறுப்பு இருக்குல்ல. அப்படி இருக்கும் போது பங்கு போட்டுக்கிறது தான் இதெல்லாம். எப்படின்னா சினிமா துறை அப்படின்னு எல்லைக்கேன்னு ஒரு படம் வந்துச்சு, விக்னேஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட பட்ஜெட்டோட அதிகமா போனோடனே அவர் கை காசை போட்டு தான் மீதி படத்தை எடுத்தாரு. அந்த அளவுக்கு வந்து பிரஷர் கொடுக்குறாங்க. ஆனா இந்த மாதிரி பிரஷர் வந்து சுதா கோங்கருக்கு கொடுக்கல இல்லையா? கொடுக்கல. அந்த மாதிரிலாம் எந்த பிரஷரும் வந்து சுதா கோங்கருக்கு கொடுக்கப்படல. நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் வந்து எல்லைக்கு பணம் போட்டு முடிச்சாரு. அது இல்லாம பாத்தீங்கன்னா நானும் ரவுடி தான் படத்துக்கு வந்து நயன்தாரா தான் வந்து பணம் போட்டு முடிச்சாங்க. இதெல்லாம் சினிமா துறையில் எப்படின்னா சில நேரங்கள்ல இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்துக்கிறது தான், தோல் கொடுத்துக்கிறது தான், இதெல்லாம் வந்து வழக்கமான ஒரு விஷயம் தான். நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து நஷ்டம் ஏற்பட்டுச்சு, தயாரிப்பாளருக்கு நஷ்டங்கிறது பட்டவர்தனமா தெரியுது. அப்படி இருக்கும்போது அந்த படைப்பு அது சரியா வரல, நீங்களும் ஒரு பொறுப்பாளி, நீங்க தான் காரணம் நம்ம சொல்ல வரல. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, ஆல்ரெடி 4 கோடி ரூபாய் வாங்கியிருக்கீங்க, நீங்க 4 கோடி ரூபாய் அங்க வாங்கியிருக்கீங்களே 2Dல, அந்த பணம் உங்களுக்கு தானே வந்திருக்கு, அந்த பணத்தை கழிச்சுட்டு தானே சம்பளம் கொடுப்பாங்க, அந்த பணத்தை கழிச்சிட்டு கொடுக்குறோம்னு சொல்றாங்க. கழிச்சிட்டு சரி கொடுக்கட்டும்னு சொல்லி வாங்கிட்டு சுமூகமா முடிச்சுட்டு போலாம். அவங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டுருச்சுன்னும் போது அவங்க படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இயக்குனர் சிவகார்த்திகேயன் எல்லாத்துக்குமே வந்து ப்ராஃபிட் ஷேர்ல தான் வந்து பேசினதா சொல்லப்பட்டது. அப்போதே செய்தி வந்துச்சு. சோ வந்து ப்ராஃபிட்லாம் பெரிய அளவு இல்ல இல்லையா? சோ அதனால கூட வந்து சம்பள பாக்கி கொடுக்கலையா? சம்பள பாக்கி அவங்க கொடுக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது சார், நம்ம அப்படி சொல்லக்கூடாது. அவங்க சம்பள பாக்கி கொடுக்கறது தான் தயாரா இருக்காங்க. பஞ்சாயத்தே எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அந்த 4 கோடி ரூபாயை கழிச்சிட்டு கொடுப்பேங்கிறாங்க. இவங்க 4 கோடி ரூபாயை கழிக்காம கொடுங்கன்னு கேட்கறாங்க. அங்கதான் பிரச்சனை. அந்த பாயிண்ட்ல தான் வந்து 2 பேருக்கும் டிஸ்பியூட், சிக்கல் உருவாகுது. நாம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த படம் அவங்க எடுத்தாங்க, அதுல நஷ்டமாயி போச்சு, அந்த நஷ்டத்துக்கு உங்களுக்கும் ஒரு பங்களிப்பு இருக்கு அந்த நஷ்டத்துல அப்படின்னும் போது, அதுக்கான தார்மீக பொறுப்பை வந்து நீங்க ஏத்துக்கிட்டு, சரி சார் 4 கோடியே கழிச்சுட்டு கொடுங்க, மீதி சம்பளத்தை கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டு அதை ஈஸியா முடிச்சுட்டு போறதை விட்டுட்டு சிக்கல் படுத்தி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அது தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். இந்த வாரம் ரொம்ப பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார்.